சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவை நீங்கதான். சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றம் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றம் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றம் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என்னை கண்மணி போல் காக்கும் தெய்வன் நீரல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் காக்கும் தெய்வம் அல்லவோ. என்னை கண்மணி போல் காக்கும் தெய்வம் நீரல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் காக்கும் தெய்வம் அல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் காக்கும் தெய்வம் அல்லவோ. என் தேவை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றம் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். இந்த உயிர் உள்ளவரை தெய்வம் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பனே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமி யாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆம், நம்முடைய தேவை வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. வா,
நீங்கப்பா நன்றி ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் எனக்கு தேவையப்பா, நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. நீர் ஒருவரே என்னுடைய தேவையா, எல்லாம் என்னுடைய தேவை தேவை நீ மட்டுமா இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு சொந்தங்களும் எந்த ஒரு பந்தமும் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. உம்முடைய தேவை மட்டுமே எனக்கு போதும் ஆண்டவரே. என்னுடைய தேவனாய், என்னுடைய ஜீவனாய், என்னுடைய அன்பராய், என்னுடைய சொந்தமாய் எல்லாமாய் நீர் மட்டுமே இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் எதற்காக ஏங்குகின்றோனோ அந்த ஏக்கம் எல்லாம் நீராகவே மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே நீர் மட்டுமே எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்க மட்டும் போதும் அப்பா. இயேசுவே நீர் மட்டுமே எனக்கு போதும் ஆண்டவரே. வேற இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய தேவைகள் அனைத்தும் நீர் மட்டுமே, நீர் மட்டுமே, நீர் மட்டுமே என்பது மட்டும் அப்பா நீங்க மட்டுமா இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே எனக்கு போதும் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி என்று சொல்லுங்க. எல்லோரும் வாய்கள் திறந்து சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரே எனக்கு தேவனாய், என்னுடைய தெய்வமாய் அப்பா நீர் ஒருவரே இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கின்ற பெரிய செல்வத்திலும் பெரிய செல்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரே எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொல். இந்த உலகத்துல நீங்க மட்டுமே எனக்கு போதும் ஆண்டவரே அப்பா என்று சொல்லி, அப்பா என்று சொல்லி, இயேசுவே நீர் மட்டுமே எனக்கு போதும் ஆண்டவரே. இயேசுவே சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஈசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. உங்க சமூகம் மட்டுமே எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வேறு எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் அமர்ந்து, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து அமர்ந்தவர்களாய் நாம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை மட்டுமே நினைத்து கொண்டு உமக்காகவே வாழக்கூடிய வல்லமை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய சமூகம் மட்டுமே எனக்கு போதும் ஆண்டவரே. இயேசுவே நீர் ஒருவரே எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய மாளிகையில் அப்பா இயேசுவே ராஜாவே, உம்முடைய மாளிகையில் நாங்கள் ராப்பகலாய் அமர்ந்து உம்மை துதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நோக்கியே நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதனைக்குரியவரே நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அப்பா நன்றி ஆண்டவரே. ஓ நல்லவரே, வல்லவரே, ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. நீர் மட்டுமே தேவை ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் ராஜாவே, உம்முடைய மாளிகையில் எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை ஆண்டவரே. உம்முடைய மாலையில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை மட்டும் எங்களுக்கு கொடுக்கும் ஆண்டவராய் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி ஆண்டவரே, வல்லவரே, ஆராதனைக்குரியவரே. இயேசுவே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
நன்றி என்று சொல்லி துதிக்கின்றோம் ஆண்டவரே. ராஜாவே, ராஜாவே, இயேசு ராஜாவே, உம்முடைய மாளிகையில் அமர்ந்து துதிக்கக்கூடிய வல்லமை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே ராஜா, உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா, உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை செய்யா. ஆராதனை 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 இயேசுயா. ஆராதனை ஆராதனை. ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா
கொடுத்தார். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆமென். உம்மை நோக்கி பார்ப்பீர்கள், எந்த ஒரு அவமானத்திற்கும் இடம் கொடுக்காதவரை உம்முடைய ஆண்டவரை நீர்தாமே அவருடைய பிரகாசத்தை உம்முடைய முகத்தில் உள்ள பிரகாசத்தை உம்மை நோக்கி பார்ப்பவர்கள் முகத்தில் நீர்தாமே கொடுக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் என்கிற கொடையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றீர் ஆண்டவரே. அப்பா, ஒரு நாளும் அவமானம் அடைவை நீர் விடுவதில்லை ஆண்டவரே. உமக்காய் ஓடோடி உழைக்கின்றவர்களை அப்பா, உம்மை தேடுகிறவர்களே ஆண்டவரே இயேசுவே, உமக்காய் உம்மை நம்பி உமக்காய் ஓடோடி உழைக்கிறவர்களை நீர் ஒரு நாளும் அவமானம் அடைவிடுவதில்லை ஆண்டவரே இயேசுவே. உம்முடைய பிரகாசத்தை நீர் அவருக்கு கொடுக்கின்றீர் ஆண்டவரே. வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் ஆண்டவரே இயேசுவே, எது ஏற்பட்டாலும் ஆண்டவரே உம்முடைய பிரகாசம், உம்முடைய வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீர்தாமை கொடுத்து உம்முடைய வல்லமை அவர்கள் முகத்தில் கொடுத்து உம்முடைய மகிழ்ச்சி எல்லையற்ற மகிழ்ச்சியை நீர்தாமை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் முகத்துக்குள் உள்ளத்திற்குள் ஒரு பூரிப்பை அடைய செய்ய விடுகின்றீர் ஆண்டவரே. ஆம்சுவே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உம்மை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே பிரகாசம் அடைகிறோம் ஆண்டவரே ஈசுவே, பிரகாசம் அடைகின்ற ஆண்டவரே ஈஸ்வப்பா. அப்பா ஈசுவே, உம்மை நோக்கி அப்பா என்று சொல்லி கூப்பிடும்போது ஆண்டவரே ஒரு நாளும் நீர் அவர்களை அவமானம் அடைய விடுவதில்லை ஆண்டவரே இயேசுவே. அந்த விசுவாச கண் கொண்டு நாங்கள் விசுவாச கண் கொண்டு உம்மை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் பரிசுத்த ஆவியை முழுவதுமாய் எங்களுள் நிரப்பி உம் வல்லமையின் பிரசன்னம், உம் வல்லமையின் பிரசன்னத்தால் எங்களை நிரப்புகின்றீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அதற்காக உங்களுக்கு கோடி கோடி நாய் நன்றிகள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றிகள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. பா, ஒரு நாளும் அவமானம் அடைய நீர் விடுவதில்லை ஆண்டவரே. அந்த விசுவாசம் உங்களுக்குள் நீர் தருகிறேன் ஆண்டவரே இயேசுவே. உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடி வேண்டுகிறோம் ஆண்டவரே இயேசுவே. எல்லையற்ற மகிழ்ச்சியை கொண்டு உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறேன் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த வரிகளை மீண்டும் நாம் இணைந்து சேர்ந்து பாடுவோம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை சுவே. அப்பா, நான் உமது அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை நம் வாழ்க்கையில் செயல்படுத்தும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை நம்பும் பொழுது நம்மை ஒருபோதும் நம்மை அவமானம் அடைய விடுவதில்லை என்ற விசுவாச நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ்க்கையில் வாழ்வோம். இந்த கொரோனா நாட்களில் நாம் விசுவாசம் ஆண்டவர் மீது எல்லையற்ற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்து அவரின் பாதையில் நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. களிமண்ணான என்னையும் கையில் எடுமையா, குயவனேவும் விருப்பம் போல எனைவனையும் ஐயா, எனைவனையும் ஐயா. களிமண்ணான என்னையும் கையில் எடுமையா, குயவனேவும் விருப்பம் போல எனைவனையும் ஐயா, எனைவனையும் ஐயா. எத்தனையோ துன்பங்களால் பிசையப்படுவது நான் எழிலான பாத்திரமாய் உருவாவதற்கு. எத்தனையோ துன்பங்களால் பிசையப்படுவது நான் எழிலான பாத்திரமாய் உருவாவதற்கு. கடந்து வந்த பாதைகட்காய் நன்றி சொல்கிறேன், கடந்து வந்த பாதைகட்காய் நன்றி சொல்கிறேன். இனி தொடர்ந்து வரும் நாளுக்கும் உன் அருளை கேட்கிறேன், இனி தொடர்ந்து வரும் நாளுக்கும் உன் அருளை கேட்கிறேன். களிமண்ணான என்னையும் கையில் எடுமையா, குயவனேவும் விருப்பம் போல எனைவனையும் ஐயா, எனைவனையும் ஐயா. உமது கைகள் எனது வாழ்வை பிசைந்திட வேண்டும், என்னை உமக்கு உகந்த பாத்திரமாய் வனைந்திட வேண்டும். உமது கைகள் எனது வாழ்வை பிசைந்திட வேண்டும், என்னை உமக்கு உகந்த பாத்திரமாய் வனைந்திட வேண்டும். வாழ்வில் வந்த இன்னல்கட்காய் நன்றி சொல்கிறேன், வாழ்வில் வந்த இன்னல்கட்காய் நன்றி சொல்கிறேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று ஏற்றுக்கொள்கிறேன், இனி எனது வாழ்வை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். களிமண்ணான என்னையும் கையில் எடுமையா, ஏசையா, 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 ஏசையா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் தனிஸ்லாஸ். நான் பாலங்குடம் மறைமாவட்டம் ஆலங்குளம் பங்கை சேர்ந்தவன். நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒரு தொழில் ஆரம்பித்து கொண்டிருந்தேன். ஒரு நேரம் ஆண்டவரே, நான் கிறிஸ்தவன் தான், ஆனால் கிறிஸ்துவை அறியாத பிள்ளையாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். மாதா மட்டும் எனக்கு தெரியும். இப்படியே சொல்றேன். எனக்கு அந்த நேரத்தில் நான் பணத்துக்கு பின்னாலே தான் ஓடிக்கொண்டிருந்தேன். பணத்துக்கு பின்னால் பணம் தான் எனக்கு பிரதானமாக போச்சு. கோயிலுக்கு போகிறது கிடையாது, திருப்பலி பார்க்கறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு ஊதாரித்தனமாக தான் நடந்துட்டு இருந்தேன். என்னுடைய தொழில் தான் முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் வீட்டில் இருக்க மாட்டேன். அப்படி தான் என் தொழில் போயிட்டு இருந்து. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு சின்ன நோயை ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு முன்னால் ஒரு ஊழியர் என்னை அடிக்கடி இந்த தியான சென்டருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கு நான் ரொம்ப சட்டம் பண்ணிட்டு போகவே இல்லை. ஒரு நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு அல்சர் நோய், ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஒரு அல்சர் நோய் வந்தது. அந்த அல்சர் நோய் நிமித்தம் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு செக் பண்ண வேண்டி பரிசோதிக்க போயிருந்தேன். அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, அது கொப்பளை சுற்றி 20 ஊசி போடணும் அப்படின்னு சொன்னார். 20 ஊசி போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் அரண்டு ஒன்றுமே சொல்லலை. சரி பார்த்துடுவோம் அப்படின்ட்டு வந்தேன். அப்போ தான் எனக்கு அந்த ஊழியர் சொன்னது எனக்கு ஞாபகத்து வந்தது. சரி, ஒரு நாள் அந்த புதுவாழ் ஜபங்களுக்கு தான் போயிட்டு வருவேன்னு நினைத்தேன். அப்போ அந்த புதுவாழ் ஜபங்கள் எங்கே நடந்துட்டு இருந்ததுன்னா, கிறிஸ்துகுல ஆசிரமத்தில் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் இது ஆராதனை வேளையிலே நான் அந்த ஆராதனை வேளையில் பங்கெடுக்கும் போது ஏகப்பட்ட கெட்ட ஆவி வெளியேறின உடனே எனக்கு அந்த அன்றோடு அந்த அல்சர் நோய் முடிஞ்சுது. அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்தேன். அப்போ இனிமேல் நம்ம ஆண்டவருக்குன்னு ஏதாவது செய்யணும். இதுவரையில் நம்ம ஆண்டவருக்கு நம்ம எதுவுமே செய்யாமல் ஒதுங்கி இருந்தோம். இனிமேல் ஆண்டவருக்காக வேண்டி நம்முடைய பணியை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலையானாலும் சரி தான், ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போகக்கூடாது, ஆண்டவருடைய பணி மட்டும்தான் செய்யணும் என்று ஒரே குறிக்கோளுடன் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என்ன செய்தால், எங்கள் ஆலங்குளத்து பங்கில் உள்ள கிளை கிராமங்கள் நிறைய உண்டு. ஒவ்வொரு கிளை கிராமத்துக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஊழியர்களை கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன். அப்படிதான் வீடு சந்திக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்தது. அப்போ ஏதாவது ஒரு வண்டி வாங்கணும்,
ஒரு ஆண்டவருடைய பணி செய்து போகிறதுக்கு ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய மனசில் ஒரு 3 வண்டி ஞாபகம் இருந்தது. இது ஹீரோ ஹோண்டா, அப்புறம் அவர் எம்ஏடி, எக்ஸல், இந்த 3 வண்டி இருந்தது. ஆனால் என்னுடைய விருப்பம் என்னென்னா ஹீரோ ஹோண்டா வண்டி தான் வாங்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் வேறு விதமாக இருந்தது. நான் வந்து குழுக்கம்பரில் போட விரும்புகிறேன்னா இது நீதிமொழிகள் 16:33 ஒரு வசனம் வரும். அது வசனம் என்னன்னா, மடியில் இருந்து சீட்டை குலுக்கி போடுவர் நீங்கள், அதற்கு தீர்ப்பு சொல்லுவர் நான் என்று ஒரு இறை வசனம் வரும். அப்போ நான் அந்த வண்டியை அந்த வண்டிக்காக வேண்டி 3 சீட்டு எழுதி ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வச்சு அந்த சீட்டை குலுக்கி ஒரு 2 நாள் ஜபத்தில் இருந்து அந்த சீட்டை எடுக்கும்போது அதில் வந்து அந்த எக்ஸல் வண்டின்னு வந்தது. உடனே சரி ஆண்டவருடைய திட்டம் அதுதான் இருக்குன்னு எக்ஸல் வண்டி எடுத்தேன். அப்புறம் இன்னொரு பிரச்சனைன்னா அந்த வண்டி என்ன கலரில் எடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அப்பவும் ஆண்டவருடைய பாதத்தில் தான் ஒரு விண்ணப்பம் சீட் எழுதி வச்சேன். சீட் எழுதி வச்சு எடுக்கும்போது கருப்பு கலர்னு வந்தது. அந்த கருப்பு கலர் வண்டி எடுத்தேன். அது இதில் எல்லாம் பெரிய விசேஷம் என்னென்னா, என்னுடைய மனைவியை நான் தேர்ந்தெடுத்ததே சீட்டு குலுக்கி போட்டு தான். அந்த நேரத்தில் என்னுடைய திருமண நேரத்தில் 2-3 ஊர்லேருந்து பெண்கள் கேட்டிருந்தா வந்திருந்தது. அப்போ நான் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து, ஆண்டவரை நான் என்ன செய்யணும் எனக்கு முடிவு தெரியல, நீங்கள் தான் இதற்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு சீட் எழுதி ஆண்டவருடைய பாதத்திலே வச்சு 2 நாள் கழித்து அந்த சீட் எடுக்கும்போது உடனே இந்த திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். இப்படி தான் என்னுடைய திருமணம் நடந்தது. இது மட்டும் இல்லை, இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஒரு வாடகை வீட்டில் இருந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஒத்தி வீட்டுக்கு போகணும்னு ஒரு முடிவு எடுத்தேன். முடிவு எடுக்கும்போது அந்த வீடு வந்து காமராஜ் நகர் ஃபுல்லாகவே அரசு ஊழியர்கள், அந்த இடத்துல இருக்க அரசு ஊழியர்கள். அப்போ நான் முதல்ல போகும்போது அது ஆரம்பத்தில் கொஞ்சம் திகைச்சேன். ஏன் திகைச்சேன்னா, அது அவ்வளோ அரசு ஊழியர் இருக்காங்க, நம்ம ஒரு ஊழியர் அந்த இடத்துல எப்படி போய் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழலில் கொஞ்சம் திகைச்சேன். அப்போ நான் வீட்டை மட்டும் சொன்னேன், நீ இந்த வீடை போய் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவள் போய் வீட்டை பார்த்துட்டு இருந்தா. ஆனால் நான் போகல, அப்போ போகல. அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு அந்த வீட்டுக்கு நான் ஊழியத்துக்கு போகும்போது அந்த வீடை நான் பார்க்க, எனக்கு அந்த வீடு வந்து ரொம்ப பிரகாசமாக தெரிஞ்சுது. உடனே அந்த வீட்டுக்காரரை பார்த்து பேசினேன். பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, அந்த வீட்டுக்கு 75,000 ரூபா அட்வான்ஸ் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், 75,000 என்னால் இப்போ கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போனேன், ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை, என்னால் எதுவுமே செய்ய முடியலை, இப்படி இவ்வளோ கேட்குறாங்க, நான் என்ன செய்ய ஆண்டவர், என்னால் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் கடைசியில் 50 ரூபான்னு பேசினேன். 50 ரூபான்னு பேசி அவர் 6 மாதம் கழிச்சு 25,000 ரூபா தாரன்னு சொன்னேன். சரின்னு அவர் ஒத்துக்கிட்டார். அந்த வீட்டில் போனவரை என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, நைட்டில் அந்த வீட்டில் படுத்துருக்கும்போது வீட்டை சுற்றி சலங்க சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. அப்போ இது என்னுடைய மனைவி 2 நாள் சொல்லுவா, வீட்டில் சலங்க சத்தம் கேட்குன்னு சொல்லுவாள். நான் அதை என்ன நினச்சேன்னா, சரி ஏதோ அந்த மேலே ஒரு கடிகாரம் ஓடிக்கிட்டு இருந்தது, அந்த கடிகாரம் தான் சத்தம் கொடுக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் என்ன செய்தேன்னா, அந்த கடிகாரத்தை கீழே எடுத்து அது கட்டையை எடுத்துட்டு இந்த கடிகாரத்தை தனியாக போட்டுட்டேன். தனியாக போட்டுக்கிட்டு படுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக 12 மணிக்கு அந்த சல்னு ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே அப்போ அன்னைக்கு என்ன கிழமைன்னா, அது அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, மறுநாள் புதன்கிழமை நான் தென்காசிக்கு பரிந்துரை ஜபத்துக்கு வரணும். அந்த செவ்வாய்க்கிழமை நைட்டில் சத்தம் கேட்ட உடனே மறுநாள் நைட்டு பரிந்துரை ஜபத்துக்கு போகும்போது ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து அழுது, ஆண்டவரே இந்த வீட்டை கொடுத்தது நீங்கள், ஆனால் அதே சமயத்தில் இந்த வீட்டில் இப்படி ஒரு சலங்கை சத்தம் கேட்குது ஆண்டவர், இனிமேல் அந்த சலங்கை சத்தமே கேட்கக்கூடாது ஆண்டவரேன்னு அன்னைக்கு வந்து ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். அவ்வளோதான். அதற்கு பிறகு அந்த சலங்கை சத்தமே சுத்தமாக என்னட்டு கேட்காம இப்போ அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு பெரிய விஷயத்தை என்ன நடந்ததுன்னா, ஒரு விட எனக்கு எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து பஸ்ஸில் போகணும். அப்போ அந்த பஸ் வந்து இது வந்து எல்எஸ்எஸ், அந்த பஸ் வந்து இடைவெளில நிற்காது. எனக்கு போக வேண்டியது மாறாந்தேன், ஆனால் மாறாந்தில் அந்த பஸ்ஸு நிற்காது. அப்போ நான் பஸ்ஸில் ஏறிட்டேன். பஸ்ஸில் டிரைவர் இப்போ கண்டக்டர் என்ன சொன்னான்னா, பஸ் வந்து மாறாந்தில் நிற்காது சார், திருநெல்வேலி தான் போவோம் அப்படின்னா. சரி திருநெல்வேலிக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, பஸ்ஸில் ஏறியாச்சு. ஆனால் காலையில் 6 மணிக்கு நான் அந்த இடத்துல நிற்கணும். அந்த இடத்துல நான் நிற்கணும். ஆனால் 5:45 பஸ் ஏறுதேன். பஸ் ஏறி பஸ் போயிட்டு இருக்கு. திருநெல்வேலி டிக்கெட் எடுத்தேன். அந்த பக்கத்தில் இந்த கரும்புளித்தூன்னு ஒரு ஊரில் வரும்போது ஆண்டவர் எனக்கு அது ஒரு சின்ன உணர்த்தல் தாராரு. இந்த பஸ் பஞ்சராக போகுது அப்படின்னு ஒரு சின்ன உணர்த்தல் எனக்கு வருது. அப்போ நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன், ஆண்டவரே எவ்வளோ மக்கள் போகிறாங்க, அந்த பஸ் பஞ்சரானா அந்த மக்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை உருவாயிருமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு போகிறேன். அந்த நான் போகிற ஊருக்கு கொஞ்சம் தள்ளி போன உடனே வண்டி பஞ்சர். கரெக்டாக மணி 6. ஏன்னா 6 மணிக்கு எனக்கு அந்த ஊருக்கு போகணும். அந்த ஊரை தாண்டி போன உடனே வண்டி பஞ்சர். உடனே அந்த இடத்துல நான் இறங்கி நிற்க, அங்கேருந்து ஒரு பைக்குக்காரன் வந்தான். உடனே அந்த பைக்கில் ஏறி நேர நான் போக வேண்டிய இடத்துக்கு போனேன். இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் எனக்கு செய்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு எப்பொழுதும் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
உங்கள் யாவரையும் பாளையங்கோட்டை மறை மாவட்டம் கத்தோலிக்க புது வாழ்வு இயக்கத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இறுதி நாளில் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இறுதி நாளில் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன் என்ற இறை வார்த்தையை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு வழியாக, பெற்றுக்கொண்ட உறுதி பூசுதல் வழியாக தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த அபிஷேகத்தின் ஆழத்திற்குள்ளே நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆவியானவர் அவருடைய வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகின்ற அனுபவங்கள் என்ன? இந்த ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்புகின்ற பொழுது அவனுக்குள் உண்டாகின்ற அனுபவங்கள் என்ன? இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியின் வல்லமையிலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய அனுபவத்தை அவர் கொடுக்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் இப்படியாக சொல்லுகிறார்: பெந்தைக்கோஸ்துவாக உம் வியத்தகு செயல்களை புதுப்பித்தருளும் என்று சொல்லுகிறார். திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் திருச்சபைக்கு எக்காலமும் உடனிருக்கின்ற பெந்தைக்கோஸ்தே அனுபவம் தேவை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் பெந்தைக்கோஸ்தே அனுபவம் தேவை. ஆவியானவருடைய வல்லமையிலே நாம் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுகிற பொழுது அவர் ஒரு புதிய புதிய அனுபவத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். இன்றைக்கு நான் உங்களோடு இந்த ஆவியானவர் கொடுக்கின்ற அனுபவத்தை இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? தமத்திருத்துவத்தின் 3வது நபர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆவி அல்ல, ஆழ்த்துவம் உடையவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள அவருடைய வல்லமையை, அவருடைய அபிஷேகத்தை இன்றைக்கு நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை என் வாழ்வில் நான் அனல் மூட்ட வேண்டும். இந்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிற பொழுது நமக்குள்ள ஒரு புதிய புதிய அனுபவங்கள் உண்டாகிறது. இப்ப ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற அனுபவங்கள் என்ன? முதல் காரியம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். திருவிவிலியம் என்ன சொல்லுகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவர் நமக்கு தருகின்ற முதல் அனுபவம் என்னன்னா, இந்த உலகத்துல இன்றைக்கு நாம் எல்லா காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல இன்றைக்கு கொரோனா வைரஸ் இந்த உலகம் முழுவதும் பயத்தில் இருக்கிறது. ஒவ்வொருவரும் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறோம். இந்த வைரஸ் என்னை தாக்கி விடுமோ என்று பயம் இருக்கிறது. ஆனால் இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது அவர் கொடுக்கிற முதல் அனுபவம் என்னன்னா,
பல காரியத்தை குறித்து நாம் பயந்து கொண்டிருந்தாலும், எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருந்தாலும், ஊழியத்தை குறித்து, ஊழிய வாழ்க்கையை குறித்து பயந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு குடும்பத்தை குறித்து நாம் பயந்து கொண்டிருந்தாலும், ஆனால் ஆவியானவர் கொடுக்கிற முதல் அனுபவம் என்னவென்றால், அவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய பயத்தை எல்லாம் எடுத்து போட்டுவிட்டு அவனுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். ஆங்கிலத்திலே சொல்வார்கள் டிவைன் போல்ட்னஸ், தெய்வீக தைரியம். நீங்க வேதத்தை வாசித்து பாருங்கள். இயேசுவோடையே இருந்த சீடர்கள், இயேசுவின் அனுபவத்தை பெற்றவர்கள், அவர் கூடயே கடந்து சென்றவர்கள். பாருங்கள், பேதுரு வாழ்க்கை வாசித்து பார்க்கிறோம். அவர் இயேசுவிடத்திலே சொல்லுகிறார், உமக்காக நான் சாக தயார், உமக்காக உயிரை கொடுக்க தயார், உமக்காக நான் சிறைக்கு போவதற்கு தயார் என்று சொன்ன பேதுரு, பாருங்கள், இயேசுனுடைய அந்த பாடுகளிலே, பாருங்கள், அந்த பாடுகள் நேரத்திலே இயேசு பிலாத்துவுக்கு முன்பதாக நிற்கின்ற பொழுது அந்த இடத்துல பேதுருவும் நிற்கிறார். பாருங்கள், அங்கே பார்க்கிற ஒரு பெண் இந்த பேதுருவை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறாள்? நீயும் இயேசுவோடு இருந்தாய் அல்லவா? நீயும் இயேசுவோடு இருந்தாய் அல்லவா? பேதுரு என்ன பதில் சொல்லணும்? நான் இயேசுவோடு இருந்தேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், இந்த இயேசுவை எனக்கு தெரியாது என்று பேதுரு இங்கே மறுதலிக்கிறார். காரணம் என்னன்னா, மரண பயம், உயிருக்கு பயம். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, பல வேளையிலே பயம் நமக்குள்ள வருகிறது. ஆனால் இந்த தூய ஆவியானவர் எனக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஒரு தெய்வீக தைரியத்தை கொடுக்கிறார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர் தர்ற முதல் அனுபவம் அதுதான். ஆவியானவர் தருகிற முதல் அனுபவமே நம்ம பயத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நமக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். தெய்வீக தைரியம் உண்டாகிறது. நன்றுக்குரியவர்களே, பாருங்கள், இங்கே பேதுரு இயேசுவை தெரியாது என்று மறுதலிக்கிறார். ஆனால் இயேசுவின் இறப்புக்கு பிறகு நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். அன்னை மரியாளுடைய தலைமையிலே அந்த மேல்மாடி அறையிலே அன்னை மரியாள் அந்த சீடர்களை ஒருங்கிணைக்கிறார்கள். ஒருங்கிணைத்து அந்த சீடர்கள் கூட்டம் மேல்மாடி அறையிலே ஆண்டவரை துதித்து ஆண்டவரை நோக்கி செபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வந்தது. பரிசுத்த ஆவியானவர் பாருங்கள், அங்கு இருந்த அப்போஸ்தலர்கள் மீதும் அந்த 120 பேர் மேலும் தூய ஆவியானவர் இறங்கி வருகிறார். தூய ஆவியானவர் இறங்கி வந்த பிறகு ஆண்டவருடைய ஆவியானவருடைய வல்லமையை பெற்றவர்கள் பாருங்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற பயம் எல்லாம் மாறி போகுது. ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். இந்த இடத்துல பேதுருவும் இருக்கிறார். பாருங்கள், தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறார். ஆனால் தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கிறோம். பாருங்கள், நீங்கள் திருத்துதர் பணிகள் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இந்த 4ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பேதுருவும் யோவானும் கல்வி அறிவற்றவர்கள், ஆனால் அவங்களுக்குள்ள இருந்த துணிச்சலை கண்டு தலைமைச் சங்கத்தார் வியந்தார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். வியப்படைந்தார்கள். இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? அது தூய ஆவியானவர் கொடுத்தது. பாருங்க, அந்த தலைமைச் சங்கத்தார் சொல்றாங்க, இந்த இயேசுவை பற்றி கற்பிக்கவோ இவரை பற்றி நீங்கள் போதிக்கவோ கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் தூய ஆவியானுடைய வல்லமையை பெற்ற பேதுருவும் யோவானும் பாருங்கள், தலைமைச் சங்கத்தார் அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அவங்க சத்தத்திற்கு கீழ்ப்படியல. அவங்க சொல்றாங்க, இயேசுவை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. பாருங்க, பேதுரு கேட்கிறாரு, உங்களுக்கு கீழ்ப்படிவதா, உங்களுக்கு செவி கொடுப்பதா, அல்லது கடவுளுக்கு செவி கொடுப்பதா? கடவுள் பார்வையிலே எது உண்மையானது, நீதியானது என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பேதுரு சொல்லுகிறார், என்ன ஆனாலும் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. தைரியம் எங்கிருந்து வந்தது? சொல்றாங்க, இயேசுவை பற்றி சொல்லுவோம்,
இயேசுவை பற்றி அறிவிப்போம். ஏனென்றால் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்க முடியாது என்று சொன்னவர்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல சொன்னாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்க முடியாது என்று தைரியத்தோடு சொன்னார்கள். காரணம், துணிச்சலோடு சொன்னார்கள். காரணம், அவர்களுக்குள்ள தூய ஆவியானவர் தான் அந்த அனுபவத்தை கொடுக்கிறார். அந்த தூய ஆவியானவர் உங்களை நிரப்புகிற பொழுது அவர் உங்களுக்குள்ள இருக்கிற பயமெல்லாம் மாறி போகுது. உங்களுக்கு குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். தூய ஆவியானவர் வருகிற பொழுது அவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். பயப்படாத, நான் இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துவேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகிற பொழுது தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? யோவான் சுவிசேஷம் 14:16 வாசித்து பாருங்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை தரும்படி தந்தையிடத்திலே கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு கொடுப்பார். தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், Holy Spirit is my partner. ஆவியானவர் என்னுடைய துணையாளர். அப்ப இந்த துணையாளர் நமக்குள்ள இருக்கும் போது பாருங்க, நம்ம எதை குறிச்சு பயப்பட வேண்டாம். நமக்குள் இருக்கிற தூய ஆவியானவர் கொடுக்கிற அனுபவம் என்னன்னா, தைரியத்தை கொடுக்கிறார். தைரியத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்களா? பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறீங்களா? எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கிறதா? கவலைப்படாதீங்க. ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது, ஆவியானவர் உங்களை வல்லமையால் நிரப்புகிற போது உங்களுக்குள் ஒரு தெய்வீக தைரியத்தை கொடுக்கிறார். Praise the Lord. பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டாவது தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற இரண்டாவது அனுபவம் என்னன்னா, நீங்கள் வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது இறைவாக்கு இப்படியாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? கடவுளுடைய ஆவி உங்கள் மீது வலிமையோடு வரும். பாருங்கள், நீங்கள் அவர்களோடு பரவசமடைந்து பேசுவீர்கள், நீங்கள் வேறு மனிதனாய் மாற்றப்படுவீர்கள். நல்ல கவனமா கேளுங்க. தூய ஆவியானவர் உங்களுக்குள் வலிமையோடு வரும்போது நீங்கள் அவர்களோடு இணைந்து பரவசமடைந்து பேசுவீர்கள். புதிய மனுஷனா, வேறு மனிதனாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, பரவசமடைவீர்கள். பரவசம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது 2 ஆசீர்வாதங்கள் நடக்கிறது. என்ன ஆசீர்வாதங்கள்னா, உள்ளார்ந்த நிரப்புதல், வெளியரங்கமான அடையாளம். இன் filling of the Holy Spirit and outgoing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது அவர் என்னை நிரப்புகிற பொழுது பாருங்கள், என் உள்ளத்தில் இருந்து வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அதுதான் பரவச பேச்சு. பரவச பேச்சு. இந்த பரவச பேச்சு என்பது ஆவியானவருடைய கொடைகளில் ஒன்று. இந்த அனுபவத்தை ஆவியானவர் கொடுக்கிறார். நீங்க அபிஷேகத்துல ஆவியின் வல்லமையில நிரம்பும் போது, ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது உங்க உள்ளத்தை நிரப்புகிற பொழுது உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை தான் பரவச பேச்சு. இது ஆவியானவருடைய கொடைகளில் ஒன்று. இப்ப இன்றைக்கு அநேக பேருக்கு இந்த பரவச பேச்சு, இந்த கொடை இல்லாமல் இருக்கலாம். இப்ப என்ன செய்வது? நீங்கள் அதற்காக தாகத்தோடும் வாஞ்சியோடும் கேளுங்க. உங்கள் நாவை நீங்கள் அர்ப்பணியுங்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, we apply our tongue, God supply the word. உன் நாவை நீ அர்ப்பணி. ஆவியானவர் உனக்குள்ள அந்த பரவச பேச்சு என்ற கொடையை கொடுக்கிறார். உள்ளார்ந்த நிரப்புதல், வெளியரங்கமான அடையாளம். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 14:2 சொல்லுகிறது, பரவச பேச்சு பேசுபவர்கள் மக்களிடம் அல்ல, கடவுளிடத்தில் பேசுகிறார்கள். ஆண்டவர்கிட்ட பேசுறாங்க. அது யாருக்கும் விளங்குவதில்லை. அப்ப நீங்க பரவசமடைந்து பேச வேண்டும். அந்த கொடையை ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதுதான் அனுபவம். அதுதான் அனுபவம். இந்த பரவச நிலையிலே நாம் கடவுளிடத்தில் பல மணி நேரங்கள் ஜெபிக்க முடியும். இதுதான் ஆவியானவருடைய கொடைகளின் நுழைவாயில் என்று சொல்லுவார். நுழைவாயில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க பரவச நிலையிலே ஆவியிலே நிறைந்து நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும்.
ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள், 1 கொரிந்தியர் 14:4 சொல்லுகிறது, பரவச பேச்சு பேசுபவர்கள் பாருங்கள், அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே வளர்ச்சி அடைகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ச்சி அடைகிறோம். பரவச பேச்சு பேசி பேசி ஜெபிக்கும் போது நாம் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைகிறோம். நம் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் வளர்ச்சியை காண்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல, நீங்கள் வேறு மனிதனாக மாற்றப்படுகிறீர்கள், புதிய மனிதனாக மாற்றப்படுகிறீர்கள். ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது அவர் கொடுக்கிற அனுபவம் உங்க கடந்த கால வாழ்க்கையிலே பாவம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், கடந்த கால வாழ்க்கையிலே பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், நீங்கள் ஊதாரியா நடந்திருக்கலாம், நீங்க இந்த உலகத்திற்கு கடவுளுக்கு வேண்டாதவர்கள் வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆவியானவர் உங்களை மாற்றுகிறவர். அவர் உங்களை புதிய படைப்பாய் மாற்றுகிறார், புது மனிதனாய் மாற்றுகிறார். உங்க வாழ்க்கை மாறுகிறது, உங்க தொழில்ல ஒரு மாற்றம் உண்டாகிறது, உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது உங்கள் வழியாய். இதுதான் ஆவியானவர் கொடுக்கிற அனுபவம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிற போது அவர் கொடுக்கிற தருகின்ற மூன்றாவது அனுபவம் என்னன்னா, நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். எரேமியா 31 அதிகாரம் 25வது இறைவாக்கு சொல்லுகிறது, சோர்வுற்றவர்களுக்கு நான் புத்துயிர் கொடுக்கிறேன். சோர்வுற்றவர்களுக்கு நான் புத்துயிர் கொடுக்கிறேன். புத்துயிர். இன்றைக்கு வெளியே போகாமல் பயந்து கொண்டு சோர்ந்து போன நிலையில கிடக்கிறோம். என்ன செய்ய போகிறோம்? என் எதிர்காலம் என்னாக போகிறது? வீட்டுல வறட்சி, எங்க பார்த்தாலும் வறட்சி, சோர்வு. இன்றைக்கு சோர்வுற்ற நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களா? தூய ஆவியானவரே என்னை நிரப்பும், என்னை ஆட்கொள்ளும், உம்முடைய வல்லமையால் நிரப்பும் சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்குள் வருகிற பொழுது இந்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு புத்துயிரை கொடுக்கிறார். இன்னைக்கு உடல் சோர்ந்து போனது என்று சொன்னால், இன்னைக்கு உடல் ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னா நல்ல ஊட்டச்சத்தான பொருட்களை சாப்பிடலாம், உணவுகளை சாப்பிடலாம், இந்த உடல் சோர்வுகள் எல்லாம் மாறி போகும். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்றைக்கு வறட்சி இருக்கிறதே, ஆவிக்குரிய வாழ்விலே புத்துயிர் இல்லாமல் இருக்கிறோமே. இன்னைக்கு ஆலயத்துக்கு போக முடியல, திருப்பலி பார்க்க முடியல, நற்கரணை எடுக்க முடியல. ஆவிக்குரிய வாழ்விலே இன்றைக்கு வறட்சி காணப்படுகிறது. நீங்கள் சோர்வுற்று போகாதீர்கள். உங்க வீட்டுல உட்கார்ந்து நீங்கள் பாடல்களை பாடி, நீங்கள் கரங்களை தட்டி பாடி, ஆவியானவரே என்னை நிரப்புங்க, என்னை அனலாக்குங்க, என்னை அபிஷேகத்தால் நிரப்புங்க, கொடைகளால் நிரப்புங்க, வரங்களால் நிரப்புங்க சொல்லி உங்க வீட்டுல இருந்தபடியே நீங்கள் ஆவியானுடைய வல்லமை நிரப்பப்படுவதற்காக நீங்கள் செவியுங்க. அந்த ஆவியானவர் உங்களுக்குள் வருகிற பொழுது உங்கள் உடல் சோர்வுகளை மட்டுமல்ல, உங்கள் ஆன்மீக சோர்வுகளை மாற்றுகிறார். உங்கள் ஆன்மீக சோர்வுகளை அவர் மாற்றுகிறார். புது உயிரை கொடுக்கிறார், புதிய உயிரை கொடுக்கிறார், புத்துயிரை கொடுக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எசேக்கியேலின் புஸ்தகம் நீங்கள் 37 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்கே உலர்ந்து போன எலும்புகளை பார்க்கிறோம். உலர்ந்து போன எலும்பு, ஒன்றுக்கும் உதவாத எலும்புகள். ஆனால் அந்த உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளே கடவுளுடைய ஆவியானவர் இறங்கி வந்த போது, பரிசுத்த வல்லமை இறங்கி வந்த போது பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது 37 அதிகாரம் 14 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்கள் மீது, அந்த எலும்புகள் மீது இறங்கிய போது அங்கே உயிர் உண்டானது. இன்றைக்கு உலர்ந்து போய் இருக்கிறான், ஆனால் உயிரை கொடுக்கிறார், புத்துயிரை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நீங்க உலர்ந்து போன நிலை என்ன? எதனால் சோர்ந்து போய் இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில வனாந்தரமா இருக்கா? ஐயா, சோர்வுற்று போய் கிடக்கிறீங்களா? உடல் சோர்ந்து போய் இருக்கீங்களா? ஆன்மா சோர்ந்து போய் இருக்கிறதா? நீங்கள் கவலைப்படாதீங்க. தூய ஆவியினுடைய வல்லமையிலே நீங்கள் நிரப்பப்படுங்கள். ஆவியானவர் உங்களுக்கு புத்துயிரை கொடுக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான்காவதாக ஆவியானவர் தருகிற அனுபவம் என்ன? நீங்கள்
வாசித்து பாருங்கள். திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் மீது கடவுளுடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்பட்ட பிறகு பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது, அவர் சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்தார் என்று வேதம் சொல்லுது. அதான் அனுபவம். ஆவியானவர் உங்களை நிரப்புகிற போது நீங்க வீட்டுல முடங்கி கிடக்க முடியாது. நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தூண்டுதலை ஆவியானவர் கொடுக்கிறார். நீங்க போகிற இடங்கள்லாம் நன்மை செய்ய முடியும். ஏழைகளுக்கு நன்மை செய்ய முடியும், அனாதைகளுக்கு நன்மை செய்ய முடியும். இன்றைக்கு சிறையிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய முடியும். பாவம் என்ற சிறையிலே கிடக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இழுத்துக் கொண்டு வர முடியும். நீங்கள் நன்மை செய்பவர்களாய் மாறுவீர்கள், நன்மை செய்பவர்களாய் மாறுவீர்கள். நன்றுக்குரியவர்களே, இதுதான் தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற அனுபவம். இந்த 4 அனுபவத்தை இன்றைக்கு நாம் தியானித்திருக்கிறோம். இந்த 4 அனுபவத்தை இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போமா, உங்க பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால் என்னை நிரப்புங்கப்பா, உங்க ஆற்றலால் கொடைகளால் எங்களை நிரப்புங்கப்பா. புதிய அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. வீட்டிற்குள்ளே முடங்கி கிடக்கிறோம், ஒன்றும் இல்லாத நிலையில ஆண்டவரே, வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறோம், உலர்ந்து போன நிலையிலே இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு புதிய பலனை, புதிய ஆற்றலை, புதிய வலிமையை, புதிய சக்தியை இன்று இப்பொழுது எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடி ஜெபிப்போம். தூய ஆவியானவரே, எங்களை நிரப்புங்கப்பா. நான் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானுடைய வல்லமை எனக்குள்ளே அனலாய் பிரகாசிக்க வேண்டும். ஆவியானவர் எனக்குள்ளே அனலாய் எழும்ப வேண்டும். ஆவியானுடைய வல்லமை எனக்குள்ளே பற்றி எறிய வேண்டும். செபிப்போமா? மகா இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இறுதி நாளில் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் மீது உம்முடைய தூய ஆவியினுடைய வல்லமையை பொழியும்படிக்காய் ஜெபிக்கிறோம். பயந்து கொண்டு வீட்டிலே முடங்கி கிடக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பயத்தை மாற்றி தெய்வீக தைரியத்தை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த பிள்ளைகளை உம்முடைய வல்லமையால் நிரப்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இவர்கள் உம்முடைய கொடைகளையும் வரங்களையும் இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக. இவர்கள் புதிய மனிதராய் மாற்றப்படுவார்களாக, ஒரு வித்தியாசமான மனிதர்களாய் மாற்றப்படுவார்களாக. இன்றைக்கு உடல் சோர்வு, உள்ளம் சோர்வு, ஆன்மா சோர்வோடு இருக்கிற ஆவியானவரே, இந்த பிள்ளைகளுக்கு உங்க தூயாவின் வல்லமையை பொழியுங்க. சோர்வுற்ற பிள்ளைகளுக்கு புத்துயிரை கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமையை பொழியும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க வல்லமை, தூய ஆவியானுடைய வல்லமை இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. இந்த பிள்ளைகள் இந்த உலகத்திற்கு, அவங்க வாழ்கிற சமூகத்திற்கு, தேசத்திற்கு நன்மை செய்பவர்களாய் மாறுபடிக்காய் ஜெபிக்கிறோம். உங்க பரிசுத்த வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும் அப்பா. இறங்கி வரட்டும் ஆவியானவரே, இறங்கி வரட்டும் ஆவியானவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் சாட்சி உள்ளவர்களாய் எழுப்பும், ஆசீர்வதியும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.